சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இப்படி அழுகிறத பாக்குறப்ப என் ஈரக்குலையே துடிக்குதுரா. ஆனா முன்ன மாதிரி நான் இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட பணம் கேட்டு வந்திருக்க பாரு. என்னோட நிலைமை என்னன்னு நான் உன்கிட்ட ஓப்பனா சொல்லி ஆகணும்ல. என்கிட்ட ஏதுரா மூர்த்தி பணம்? நானும் உன்ன மாதிரி தான் வேலை வெட்டி இல்லாம வீட்லயே உட்காந்துருக்கேன். ஆர்த்தியோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு ஆர்டர் தாண்டா எடுத்து பண்ணியிருக்கேன். ஆர்டர் வராததால ஒரு பையனை நம்மளை மதிச்சு ரொட்டேஷனுக்கு கூட பணம் தர மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு கை செலவு கூட பணம் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா மூர்த்தி. ஐயோ பெரியப்பா, ஏன் பெரியப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பெரியப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல பெரியப்பா. பெரியப்பா, கயல் பொழைச்சி வந்துருவா பெரியப்பா. அவ திரும்ப வந்துட்டானா 9 லட்சம் என்ன 90 லட்சம் கூட அவ சம்பாதிப்பா. அவளை விடுங்க பெரியப்பா. நான் என் தலையை அடமானம் வச்சாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன் பெரியப்பா. ஆமா, இவர் தலை பெரிய தங்க கிரீடம். அடமானம் வச்சு அப்படியே 10 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. தருதல தருதல. பெரியப்பா, உங்களை தான் பெரியப்பா நான் மலை போல நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. அப்பா மூர்த்தி, உங்கள மாதிரி தான்ப்பா நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். என்னமோ எங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுறியேப்பா. பாக்கதான்ப்பா பெரிய வீடு, ஆனா உள்ள ஒத்த பைசா கூட இல்லப்பா. பெரியமா, அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியமா. நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டுல இருக்கிற நகை, கழுத்துல போட்டுருக்கிற நகை எனக்கு கொடுக்கலாம்ல பெரியமா. நகையா? அதை அடகு வச்சு கூட நான் கையில காப்பாத்திடுவேன்ல பெரியமா. அது இதெல்லாம் வெறும் கவரிங் பா. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லனா உங்க பெரியப்பாவை நான் இவ்வளவு கஷ்டத்துல விட்டுருப்பேனா? அப்பவே நான் இதெல்லாம் கழட்டி கொடுத்துருக்க மாட்டேன். நீ வந்து நிலைமை தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கியேப்பா. பெரியப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா, ஏதாவது பண்ணி பணம் வாங்கி கொடுங்க பெரியப்பா. 5 மணிக்குள்ள பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க பெரியப்பா. இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போடாம கையிலோட உயிருக்கு ஆபத்தாயிடும் பெரியப்பா. பணத்தை பூட்டி வச்சு இடத்த வாரி எடுத்துட்டு போறீங்க. செத்த 6 அடி பழம் தான், ஆனா உங்களுக்கு 5 அடியே போதும். பணத்தை கொடுத்தா என்ன? ஏய் தீக்குச்சி, என்ன மிரட்டி பணம் கேக்குற? நீ மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? நான் ஒன்னும் மிரட்டல. ஒரு உயிரை காப்பாத்த பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் எகத்தாளமா பேசுன, இப்ப என்னமோ பொம்மி பேசுற. அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், உனக்கு வாய் ஜாஸ்திடா, தார்ட்டின் மண்டையா. ஆமா, நீங்க மட்டும் தமன கலரா? கோணல் மானலா வெட்டின கத்திரிக்காய் மாதிரி இருந்தே என்ன ஓவரா பேசுறீங்க? என்னடா கத்திரிக்கான்ற உள்ள? ஏய் வடிவ பெரியமா பேச மாதிரி. பெரியமா, டேய் கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ டேய் மூர்த்தி, உன்னை பார்க்கும்போதும் கையிலோட நிலைமைய நினைக்கும் போதும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் தாண்டா தோணுது. அது என் கடமையும் கூட. ப்ளீஸ் பெரியப்பா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த குடோன்காரனுக்கு கொடுத்த அட்வான்ஸ திரும்ப கேட்டதா சொன்ன இல்ல? ஆமா. அந்த குடோனை நானே வாடகைக்கு எடுத்துக்கிறேன். என் பேருக்கு நீ பத்திரம் எழுதி கொடுத்துரு. நான் அந்த பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி 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 பெரியப்பா, நான் உடனே எழுதிட்டு வந்துடுறேன். டே உடனே எல்லாம் வேண்டாம், ஒரு 4 மணி போல எடுத்துட்டு வா. பெரியப்பா, 4 மணிக்கா? டேய் ஆமாண்டா, பணத்தை நான் ரெடி பண்ண வேண்டாமா? நான் என்ன வீட்டுல பீரோலையா பூட்டி வச்சிருக்கேன்? சரி பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். சரி. என்னங்க, நிஜமாவே மூர்த்திக்கு பணம் கொடுக்க போறீங்களா? ஏய், கயல் பொழைக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சியா? 5 மணிக்குள்ள பணத்தை கட்டினாதான் அந்த கயல் பொழைக்க முடியும். மூர்த்தி வேற எங்கேயும் பணம் வாங்கிடக்கூடாது. அதனாலதான் பணம் தரேன்னு சொல்லி 4 மணிக்கு வர சொல்லி இருக்கேன். அவன் வந்த பிறகு பணம் இந்தா வருது அந்தா வருதுன்னு சொல்லி 10 மணி வரைக்கும் இழுத்தடிச்சிட மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாம ட்ரீட்மெண்ட்டும் நடக்காது. கயலும் போய் சேர்ந்துருவா. எப்படி என்னோட பிளான்? சூப்பருங்க.
சத்தியமா உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலக்கா. உங்களுக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி எல்லாம் நடக்குது? என்ன வரம் வாங்கிட்டு வந்து பிறந்தீங்களோ தெரியல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஏன்க்கா இந்த நிலைமை? ஒரு ஊசி போட்டாதான் உங்களை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் ஊசிக்கு ஆர்டரும் பண்ணல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. கவலைப்படாதக்கா, நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்படி இருக்க உங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயம் கை கொடுப்பாரு. ஏதாவது ஒரு வழியில அந்த கடவுள் உங்களை எங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவாருக்கா. நர்ஸ், டாக்டர். இவங்கள ஸ்கேன் எடுக்க ஓகே கூப்பிடுங்க. டாக்டர், வாங்கம்மா. டாக்டர், எங்க அக்கா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்கள அப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஏதாச்சும் பண்ணி அவங்கள காப்பாத்துங்களேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா. அந்த இன்ஜெக்ஷனை எப்படியாவது வர வச்சிருங்களேன். இதோ பாருமா, ஆக்சிடென்ட் ஆனது உங்க அக்காவுக்கா இருந்தாலும் அவங்களும் எங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான். அவங்கள அப்படி பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தாம்மா இருக்கு. அது எங்க கையில எதுவும் இல்லம்மா. இன்ஜெக்ஷன் வந்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியும். சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். ஆர்டர் போடுங்க சார். கண்டிப்பா நாங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுவோம் சார். அதெல்லாம் சரிதாம்மா. அஸ் எ டாக்டரா எனக்கு இருக்கிற உரிமை தாண்டி மேனேஜ்மெண்ட் முடிவுக்குள்ள நான் தலையிட முடியாது. அதான் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸே. சார், இது ரூல்ஸ தாண்டி மனிதாபிமான சம்பந்தப்பட்ட விஷயம் சார். புரியுதுமா, என்னால என்ன பண்ண முடியும்? வேணும்னா நீங்க ஒரு வார்த்தை டாக்டர் கௌதம் கிட்ட பேசுறீங்களா? அவர்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? டீன் இருக்காருல்ல, நீங்க அவர்கிட்ட பேசுங்க சார். ஒரு உயிரோட விளையாடக்கூடாது சார். எங்க அக்கா இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிலைமைனா மத்த பேஷண்டோட நிலைமைல என்ன சார் ஆகிறது?